பூரம், மூலம், ரேவதி கல்யாணமான பெண்களான நீங்கள் ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுறீங்க. உடனே ஒரு 24 மணி நேரம் கூட உங்களுக்கு டைம் கொடுக்காது. அடுத்த பிரச்சனைக்கு ஒரு செக் வைக்கும். இது உங்களோட புகுந்த வீட்லேயும் சரி, உங்களோட பிறந்த வீட்லேயும் சரி, ஏதாவது ஒரு சில விஷயங்களால் நீங்கள் அதை டேக்கல் பண்ணுறது, அப்புறம் திரும்ப அந்த பிரச்சனைக்குள்ளே போகிறது, டேக்கல் பண்ணுறது, இது போலயே தானே இருந்துகிட்ருக்கீங்க. அடுத்தவங்க கிட்ட சொன்னீங்கன்னா இதெல்லாம் ஒரு ஒரு மேட்ரா, இதை இப்படி பண்ண அப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு போகிற போக்கில் சொல்லிட்டு போவாங்க. ஆனால் உங்களுக்கு தான் தெரியும் இதனுடைய வலி, இதனுடைய ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படிங்கிறோம்ல, அது உங்களுக்கு தான் 100% பொருந்தும். காதை கொண்டாங்களேன், உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன். உங்களுக்கு பெரும்பாலும் ஒரு நாத்தனார் தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு 60-70%. இல்லை உங்களுக்கு 2 நாத்தனார் 3 நாத்தனார் இருக்காங்கன்னா அதில் ஒரு நாத்தனார் மட்டும் கொஞ்சம் அவங்க கொஞ்சம் உங்களோட எல்லா விஷயங்கள்ல இருந்தும் அவங்க கொஞ்சம் பின்தங்கியவங்களா, படிப்பிலையா இருக்கட்டும், ஒரு வேலை செய்கிறதுலையா இருக்கட்டும், ஏதோ ஒன்றில் அப்படி கொஞ்சம் சுமாராக இருக்கலாம். இல்லை ஒரு தாயை இழந்தவங்களாக கூட இருக்கலாம் உங்கள் நாத்தனார். இல்லை தாய் தகப்பன் அவங்களுக்கு இருந்தாலும், அதாவது உங்களுக்கு மாமனார் மாமியார் இருந்தாலும், அவங்க வீட்டுக்காரர்னால ஏதோ ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிறது அது போல் இருப்பாங்க இல்லையா? இருக்காங்க தானே? ஆமாம், இப்போ தான் நீங்கள் பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க. அதாவது அவங்கள கொஞ்சம் நீங்கள் சரி சரின்னு அனுசரித்து போகும்போது, அதோடு கூட திருச்செந்தூர் முருகப்பெருமானை நீங்கள் நேரம் கிடைக்கும்போது வழிபடுறது, இல்லை தூங்கி எழுந்தவுடனே முருகா முருகாங்கிறது, தூங்க போகும்போது முருகா முருகாங்கிறது பாருங்கள். அந்த செக் வைக்கிறது கம்மியாகுதான்னு பாருங்கள். கம்மியானால் கண்டிப்பாக கமெண்ட்டில் எழுதுங்க.